அமெரிக்கால மூளைச்சாவடைந்த மாணவனுடைய உடலுக்கு தமிழக அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டிருக்கு. குவைத் நாட்டுல வாழ்ந்துட்டு வந்த தமிழகத்தை சேர்ந்த சகாய ஜபாஸ் பிரஜோப் அப்படின்ற 12ஆம் வகுப்பு மாணவர் நாசா விண்வெளி ஆராய்ச்சி மையத்துக்கு சுற்றுலா போயிருக்காரு. அப்போ நீர்ல மூழ்கி அமெரிக்கால கடந்த டிசம்பர் 4ஆம் தேதி மூளைச்சாவு அடைஞ்சிருக்காரு. இதனை அடுத்து அவருடைய உடல் உறுப்புகள் அமெரிக்காவில தானம் செய்யப்பட்டிருக்கு. அவருடைய உடல் நெல்லை மாவட்டம் மூலக்காடு கிராமத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. அங்க இருக்கிற புனித ராயப்பர் தேவாலயத்துல பிரார்த்தனை செய்யப்பட்டு அவருடைய உடலுக்கு அரசு சார்பில் சேரன் மகாதேவி சார் ஆட்சியர் முகமது சபீர் ஆலம் மரியாதை செலுத்தினாரு. இவருடைய அப்பா அம்மா குவைத் நாட்டுல வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அங்க இருக்கிற ஒரு ஸ்கூல்ல 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்திருக்காரு. இவங்களுடைய ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா நாசா விண்வெளி ஆய்வு மையத்துக்கு ஒரு கல்வி சுற்றுலா கூட்டிட்டு போயிருக்காங்க. ஆர்லாண்டோல இருக்கிற ஒரு ஹோட்டல்ல தங்கி இருக்காரு. நவம்பர் 23ஆம் தேதி காலை பிரஜோப் மற்ற குழந்தைகளோட குளத்துல குளிக்கும் போது நீர்ல மூழ்கி விபத்துக்குள்ளாயிருக்கு. பிரஜோப் பாத்தீங்கன்னா 10ல இருந்து 14 நிமிடங்கள் வரைக்கும் தண்ணீருக்கு அடியில இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் சொல்றாங்க. அவருடைய உயிரை காப்பாற்ற மருத்துவர்கள் பாத்தீங்கன்னா நவம்பர் 23ஆம் தேதியில இருந்து டிசம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் நிறைய முயற்சிகள் பண்ணாங்க. தமிழக அரசும் மாணவருடைய உடல்நிலை பத்தி விசாரிச்சாங்க. இந்நிலையில கடந்த டிசம்பர் 4ஆம் தேதி மூளைச்சாவடைஞ்சாரு. டிசம்பர் 4ஆம் தேதி அன்னைக்கு அவங்களுடைய பெற்றோர் அனுமதியோட அமெரிக்காவில அவருடைய உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டுச்சு. தொடர்ந்து பலரும் அவரால் பயனடைஞ்சிருக்காங்க. அண்ட் அவங்களுடைய பெற்றோருடைய செயலை பாராட்டி பத்திரமும் பதக்கமும் அமெரிக்காவில கொடுக்கப்பட்டுச்சு. இப்போ அவருடைய உடல் சொந்த கிராமத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. தேவாலயத்துல நடந்த பிரார்த்தனையில நூற்றுக்கணக்கானோர் கலந்துக்கிட்டாங்க. இத பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.